கண்ணெதிரே தோன்றினாள். என்ன பாக்குறீங்க? உங்க ஒய்ஃப் நான் சொல்றேன், நீங்க அந்த கம்பெனில தான் இம்மீடியட்டா ஜாயின் பண்ணியே ஆகணும். என்ன திவ்யா எப்படி பேசுற? இந்த கம்பெனிலனா வெளியில 1000 கம்பெனி இருக்கு. அதுல எதுலயாவது வேலை தேடிக்கலாம். இல்லங்க, நீங்க இந்த PR குரூப் ஆஃப் கம்பெனில தான் வேலைக்கு சேரணும். இதான் ஏன் முடிவு. இது ருத்ரா மேடத்தோட போட்டி போடுற கம்பெனி. இத தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ இப்படி பேசுறியா? ஆமா, அதையெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் பேசுறேன். இதுக்கு மேல என்கிட்ட ஆர்கியூ பண்ணாம நாளைக்கே போய் இந்த கம்பெனில வேலைக்கு ஜாயின் பண்றீங்க. திவ்யா, உன் மனசுக்குள்ள நீ எதையும் வச்சுக்கிட்டு தான் இப்படி எல்லாம் பேசுற. நான் போய் அந்த கம்பெனில வேலைக்கு சேர்ந்தா ருத்ரா மேடம் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? ஒரு நன்றி விசுவாசம் இல்லாத சந்தர்ப்பவாதி நினைக்க மாட்டாங்க? அதை விடு. பூமி சார் என்ன நினைப்பாரு? சரியான சந்தர்ப்பம் பார்த்து என் சுயரூபத்தை காட்டிட்டேன்னு என்ன சீப்பா நினைக்க மாட்டாரா? உங்க அம்மா என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? திட்டம் போட்டுதான் நான் இப்படி ருத்ரா மேடத்துக்கு எதிராக நிக்கிறேன்னு என்ன பத்தி கேவலமா நினைக்க மாட்டாங்க? நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நடு தெருவுல நின்னுமே, அப்பெல்லாம் அவங்க நம்மள பத்தி என்ன நினைச்சாங்க? என்ன பெத்த அம்மா என்ன பத்தி என்ன நினைச்சாங்க? அவங்க வயித்துல பிறந்த பொண்ணாச்சேன்னு கொஞ்சமாச்சும் எனக்கு இறக்கம் பார்த்தாங்களா? இல்லையே. ஈவு இறக்கமே இல்லாம நம்மள நடு தெருவுல தானே துரத்தி விட்டாங்க. மேடம் மேடம்னு நீங்க மரியாதையா பேசுறீங்களே, எங்க ருத்ரா அத்தை அவங்க என்ன பண்ணாங்க? உங்க படிப்புக்கு ஏத்த வேலையை கொடுக்காம ஒரு டிரைவரா உங்களை யூஸ் பண்ணி பொய்யான கேஸ்ல சிக்க வச்சு போலீஸ் ஸ்டேஷன்ல தூக்கி வச்சாங்களே, இதுக்கு பேர் என்ன? நயவஞ்சகம் தானே. நாம மட்டுமே நல்லா இருக்கணும், மத்தவங்க எல்லாம் நமக்கு கீழே வேலை பாக்குறவங்களா இருக்கணும்னு நினைக்கிற கேவலமான சுயநலம். இந்த நயவஞ்சகமும் சுயநலமும் பிடிச்சவங்களுக்கு நாம மட்டும் ஏன் நன்றி விசுவாசத்தோட இருக்கணும்? அப்படி இருந்து நாம என்னத்தை சாதிக்க போறோம்? நீங்க யார பத்தியும் எதை பத்தியும் யோசிக்காம இந்த கம்பெனில போய் ஜாயின் பண்ணணும். அதான் நம்ம ஃபியூச்சருக்கு நல்லது. திவ்யா, நீ என்ன ரொம்ப குழப்புற. என்னால உடனடியா எந்த முடிவுக்கும் வர முடியல. கொஞ்ச நாளைக்கு நான் இப்ப வேலைக்கு போற மாதிரி ரெஸ்டாரண்ட் வேலைக்கே போறேன். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். இருந்த இடத்துலயே இருந்தா இருக்கிற மரியாதையும் இல்லாம போயிடும். ருத்ராத்துக்கு எதிரா நாமளும் வளர்ந்து காட்டணும், வாழ்ந்து காட்டணும். அதுக்கு இதுதான் நல்ல சான்ஸ். இத மிஸ் பண்ணாம நாளைக்கே இந்த கம்பெனில போய் ஜாயின் பண்ணுங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீ சொல்றத நான் கேட்பேன் திவ்யா. அதுக்காக நீ சொல்ற எல்லாத்தையும் கேட்பேன்னு நீ எதிர்பார்க்காத. தயவு செஞ்சு இந்த விஷயத்தை இதோட விட்டுரு ப்ளீஸ். என்ன இப்படி சொல்லிட்டு போறாரு? அனிதா, சொல்லு சிவா. தூங்கலையா? எனக்கு தூக்கம் வரல. ஆமா ஆமா, உனக்கு எப்படி தூக்கம் வரும்? அதான் சக்தி வந்து காஃபி கொடுக்குற மாதிரி கத்தி எடுத்துட்டு வந்து கழுத்தை வெட்டுற மாதிரி கனவு கண்டேன்னு சொன்னிய. அந்த பயத்துல இருக்கேன்னு நினைச்சேன். ஹே சச்சா, எனக்கு பயம்லாம் எதுவும் கிடையாது சிவா. நான் அப்படி ஒரு கனவு கண்டதையே மறந்துட்டேன். அடுத்த பிசினஸ்ல புதுசா என்ன பண்ணலாம் தான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். ஓ, பிசினஸை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருந்தியா? ஆமா, நமக்கு அதான முக்கியம். ஆமா ஆமா, அதான் முக்கியம். ஆமா, நீயே சிவா இன்னும் தூங்காம இருக்க? எனக்கும் தூக்கம் வரல. ஏ, நீயும் பிசினஸ் பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல இல்ல, சக்தியை பத்தி தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன். இன்னைக்கு மத்தியானத்துல இருந்து ஆளையே காணோம். எங்க போனானே தெரியல. அதான், உனக்கு ஏதாவது தெரியுமா? என்ன சிவா, அவளை பத்தி என்கிட்ட கேக்குற? அவ எங்க போறா எங்க வரான்னு நானா பாத்துட்டு இருப்பேன். அவளுக்கும் எனக்கும் செட் ஆகாதுன்னு உனக்கே தெரியும்ல. அதனாலதான் உன்கிட்ட கேக்குறேன். அன்னைக்கு கூட சக்தி வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு ருத்ராத்த கிட்ட பெரிய சண்டையே போட்டேன். அப்படி சக்தி கிட்ட இதுவும் தனியா சண்டை போட்டு ஒரேடியா போயிட்டாளான்னு தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்டேன். என்ன திடீர்னு ஒரேடியா போயிட்டாளான்றான்? அனிதா, என்ன திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்ட? அப்படிலாம் எதுவும் இல்லையே. இங்க பாரு சிவா, நான் அன்னைக்கு சக்தி கிட்ட சண்டை போட்டேன் தான். மம்மியும் அத்தையும் கோர்ட் ஆர்டர் பிரகாரம் இன்னும் 1 வருஷத்துக்கு சக்தி நம்ம வீட்ல இருக்க போறா. அப்புறம் அவ பிரிஞ்சு போயிட போறா
அது வரைக்கும் நீ அவகிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்காதுன்னு சொன்னதும் தான் நான் கூலானேன். இங்க பாரு, அதுக்கப்புறம் அவளை பத்தி யோசிக்கிறதே கிடையாது. இதுதான் உண்மை. எந்த காரணமும் இல்லாம அவ இங்கிருந்து போறதுக்கு வாய்ப்பே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இங்க ஏதோ நடந்திருக்கு. ஆனா நிச்சயம் திரும்பி வருவாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவ இங்கிருந்து போனதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற யாராவது காரணமா இருந்தாங்க, நான் உங்களை சும்மாவே விட மாட்டானே. உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். நான் வரேன் அனிதா. சிவா, இனிமே சக்தி எப்பவுமே திரும்பி வரவே மாட்டான். அவளை நான் நிரந்தரமா அனுப்பி வச்சிட்டேன். என்ன பிரியா? அம்மா, நேத்து ஏதோ சொந்தக்காரங்க வந்திருக்காங்கன்னு சொல்லி லீவ் எடுத்துட்டு போனியா? ஆமாம்மா, எங்க மாமா குடும்பத்துல இருந்து எல்லாரும் வந்திருந்தாங்கம்மா. அதாம்மா. சரி, சக்தி வந்துட்டாளா? இல்லைங்கம்மா, இன்னும் வரலம்மா. வரலையா? சிவா, சக்திக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? ட்ரை பண்ண அத்தை, ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. நேத்துல இருந்து அவளை ஆளு காணும், போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்குன்னா என்னன்னு தெரியலையே. வேற ஏதாவது பிரச்சனையில மாட்டிக்கிட்டாளா? ருத்ரா, ஒருவேளை அவ வீட்டுக்கு போயிருப்பாளோ என்னமோ. ரத்தனத்துக்கு ஃபோன் பண்ணி கேட்டா அவ எங்க இருக்கான்ற விஷயம் தெரிஞ்சிடும்ல. அப்பா, அவரு கூட நான் ஃபோன் பண்ணி பார்த்தேன். அவர் ஃபோனும் ரீச் ஆகல. ரத்னம் இன்னிலிருந்து திரும்ப வேலைக்கு வரேன்னு சொல்லியிருக்கார்ல, அவர் வந்ததும் அவர்கிட்ட விசாரிச்சு பார்ப்போம். சிவா நேத்து நைட் அந்த வேலைக்காரைய பத்தி விசாரிச்சான். இப்ப என்னடானா நம்மளே பாயிண்ட் அவுட் பண்ணி பார்த்துட்டு இருக்கானே. ஒருவேளை சந்தேகம் வந்துருச்சோ? இதோ ரத்னமே வந்துட்டாரு. ரத்னம், சக்தி உங்க வீட்டுல தான் இருக்காளா? இல்லைங்கம்மா. அவ அப்பச்சி வீட்டுக்கு போயிட்டு வந்ததுல இருந்து எங்க வீட்டு பக்கமே வரலமா. என்னாச்சுமா? நேத்து மதியத்துல இருந்து சக்தி ஆளை காணும். அவ போனும் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. உங்க வீட்டுக்கு வரலன்னா அப்ப எங்க தான் போயிருப்பா? விடுங்கம்மா, போய் தொலையட்டும். அவ இல்லைன்னு நீங்க ஏமா கவலைப்பட்டு இருக்கீங்க? அவ எங்கேயாவது ஒளியட்டும். என்ன ரத்னம், என்ன பேச்சு இது? சக்தி உன் பொண்ணுங்கிறத நீ மறந்துடாத. நான் அவளை காணும்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னமோ அவ அப்படியே ஒளிஞ்சு போகட்டும்னு சொல்லிட்டு இருக்க. ஒரு பொறுப்பான அப்பா பேசுற பேச்சா இது? அவன் சக்திக்கு அப்பனா இருந்தா தானே பொறுப்பா பேசுவான் ருத்ரா. இதோ என் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு காஃபி குடிச்சிட்டு இருக்கே, இதான் அவனோட பொண்ணு. சக்தி காணும்னதும் அவளுக்கு என்னாச்சோ ஏதாச்சோன்னு நாங்க எல்லாரும் பதறிக்கிட்டு இருக்கோம். ஆனா நீ அவ மேல எந்த அக்கறையும் காட்ட மாட்டேங்கிற. அவ மேல எனக்கு எப்படிமா அக்கறை வரும்? என் சின்ன முதலாளியம்மா கல்யாணத்தை நிறுத்திருக்கா. அது மட்டும் இல்லாம நான் தெய்வமா மதிக்கிற உங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கா. அவ மேல எனக்கு எப்படிமா பாசம் வரும்? ரத்னம் பொண்ணு பெரிய வித்தக்காரிதான். வேலைக்காரியா இருந்துகிட்டே முதலாளியம்மா பையனை வளைச்சு போட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாளேன்னு என் காது படவே ஊருக்குள்ள 4 பேர் 4 விதமா பேசுறாங்கம்மா. நான் இப்ப வெளியில போய் தலை நிமிர்ந்து நடக்கிறப்போ எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குமா. அவ பிறந்தப்பவே கள்ளிப்பாலை கொடுத்து கொண்டு இருந்தா இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையும் இருந்திருக்காது. நம்ம எல்லாரும் நிம்மதியா இருந்திருக்கலாம். ரத்னம், எங்க மேல இருக்கிற விசுவாசத்துல தான் நீ இப்படி சக்தி மேல கோவப்படுறேன்னு எங்களால நம்பவே முடியலப்பா. உனக்கு இயல்பாவே சக்தி மேல எப்பவுமே ஒரு வெறுப்பு இருக்கு. அது ஏன் தான் எனக்கு புரியல. கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே. உனக்கு எப்பவுமே என் மேல ஒரு சந்தேகம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும்டா. என்னங்கய்யா இப்படி சொல்றீங்க?
எதுக்கியா தேவையில்லாம என் பொண்ணு மேல வெறுப்பு வரணும்? உண்மையிலேயே உங்க குடும்பத்துக்கு துரோகம் பண்ணிட்டாலேங்கிற கோபம் தாங்கய்யா. சக்தி என்னதான் என் பொண்ணா இருந்தாலும் முதலாளி அம்மா குடும்பத்துக்கு விசுவாசமா இல்லைன்னா என்னால எப்படியா பொறுத்துக்க முடியும்? ரத்னம், சக்தியும் சிவாவும் ஒருத்தர் விரும்பி யாருக்கும் தெரியாம கல்யாணம் பண்ணிக்கல. எதிர்பாராத சூழ்நிலையில 2 பேருக்கும் விருப்பம் இல்லாம நடந்த கல்யாணம் அது. அதனால அவங்க முறைப்படி பிரியறதுக்கு டைவர்ஸும் அப்ளை பண்ணியாச்சு. கோர்ட் 1 வருஷம் கால அவகாசம் கொடுத்திருக்கு. அதுல சக்தியோட தப்பு என்ன இருக்கு? சரிங்கம்மா, நீங்க சொல்றபடியே சிவா சாரும் அவளும் விருப்பப்படாமலே கல்யாணம் பண்ணிருந்தாலும் அவன் நம்ம கிட்ட சொல்லிருக்க வேண்டாமா? ஆனா அவ சொல்லலையே, அது திருட்டுத்தனம் தானே? அனிதா, எப்படி உன் அம்மாவோட வாய் அடைச்சான்னு பாத்தியா? அவன் மனசுக்குள்ள உன்னை ஒரு மகளா தான் பாக்குறான். அத்தை, என் மேல அவனுக்கு பாசம் இருக்குன்னு சொல்லுங்க. ஆனா என்ன அவன் மக மாதிரி பாக்குறான்லாம் சொல்லாதீங்க. எனக்கு கேவலமா இருக்கு அத்தை. இவனும் அவளும் ஒரே லெவல் தான். இன்னொரு தடவை நான் மக மாதிரி நினைச்சோம் சிறுப்பால் அடிப்பேன். அவன் உன்னை இந்த வீட்டோட வாரிசாக்கி அழகு பார்த்துட்டு இருக்கான். நீ அவனை செருப்பால் அடிப்பேங்கிற. அதையும் கூட அவன் சந்தோஷமா தான் ஏத்துப்பான். அம்மா, இனிமே அவ திரும்ப வீட்டுக்கு வந்தாலும் அவளை சேர்த்துக்காதீங்கம்மா. நானும் அவளை வீட்டுக்குள்ள விட மாட்டேன்.